அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பிரபஞ்சம் நம்மளை வழி நடத்துது அப்படிங்கிறத நமக்கு நிறைய அறிகுறிகள் மூலமாக எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். அத்தனை அறிகுறிகள் நமக்கு கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் நம்ம அதை கவனிக்கிறோமா இல்லை அப்படியே பார்க்காம கடந்து போயிடுறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேருக்கு பிரபஞ்சம் கொடுக்குற அறிகுறிகள் தெரியறதே இல்லை. எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு நிறைய கவனிக்காமல் போகிறதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய மிக முக்கியமான மாற்றங்களை எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு அறிகுறிகள் கிடைக்குதான்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இது வரைக்கும் நீங்கள் கவனிக்கலைன்னா இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்களை வச்சு உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குதா, அப்படி இல்லை முன்னாடிலாம் நடந்திருக்குதா, நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமா அப்படிங்கிற எல்லா தெளிவையும் நீங்கள் இந்த பதிவு மூலமாக ஏற்படுத்திக்க முடியும். நான் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் எப்போதும் நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருக்குது, வழி நடத்திக்கிட்டே இருக்குது. நம்ம சொல்கிற எல்லா வார்த்தையையும் இந்த பிரபஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்குது. வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம சாதாரணமாக வார்த்தைகளை பேசிட்டு போயிடலான்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன தேவை, இவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதுல அது ரொம்ப கவனமாக இருக்குது. ஸோ நீங்கள் வைக்கிற வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க, எப்படி கேட்க போகிறீங்க, நம்மை படைத்த இறை சக்தி இல்லையா? ஸோ நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலுமே இந்த பிரபஞ்சத்திற்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதை நீங்கள் கடவுள்னு நினச்சாலும் சரி, இயற்கைன்னு நினச்சாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன ஆசைப்படுறோம், அது எல்லாமே தெரியுங்க. நாம் அதை கொடுக்குறத வாங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சில நேரங்களில் நம்ம தவறான பாதையை நோக்கி போயிட்டா கூட நமக்கு யார் மூலமாகவோ இல்லை நீ தவறான பாதையில் போயிட்டுருக்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லலாம், உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கும். பாரு, கவனிச்சிக்கோ, நீ தவறான பாதையில் போகிற அப்படின்னு நமக்கு ஏதோ ஒரு விஷயம் மூலமாக நம்மக்கிட்ட பேசுங்க. அதை நம்ம கவனிச்சாதான் புரியும். நம்ம சரியான பாதையில் போனாலும் நமக்கு வழிகாட்டும், நீ போகிறது சரிதான் அப்படின்னு அறிகுறிகளையும் காட்டும். தவறான பாதையில் போனாலும் நீ தவறாக போகிற அப்படிங்கிற அறிகுறியும் காட்டும். அதுக்கு நம்ம கவனிக்கணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் இப்போ இனிமேல் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிருங்களேன், உங்களுக்கே அந்த பிரபஞ்சம் பேசுகிறது நிச்சயமாக புரியும். அப்படி சில நேரங்களில் நீங்கள் கவனிக்காமல் கடந்து போயிட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் உங்கள் கண்ணில் அடிக்கடி படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற அறிகுறியாக கண்டிப்பாக இருக்குங்க. அது ஒரே கலராக இருக்கலாம். ஒரு கலரை நீங்கள் திரும்ப திரும்ப என்னடா எங்கே திரும்பினாலும் எனக்கு இதே கலராக தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு பிரகாசமான ஒரு பொருள், நான் சொல்கிறது இப்போ நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும், அந்த ஒரு ஸ்டார் மட்டும் பயங்கர பிரகாசமாக எப்போதுமே நீங்கள் பார்க்குற இடம், நீங்கள் போகிற இடம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தெரிய வரலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் திரும்ப 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 உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு பொருளாக கூட இருக்கலாம், ஒரு பிரமிடாக இருக்கலாம், ஒரு என்னமோ உங்களுக்கான ஒரு பொருள். அது நீங்கள் என்னன்றது உங்கள் மனசுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் எந்த விஷயம் கேட்டிருக்கீங்க அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை அந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ணில் காட்டிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் ரெடியாக இருங்கன்னு அர்த்தம். அதாவது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும்னு அர்த்தம். சில நேரங்களில் அந்த அறிகுறிகள் பறவைகள் மூலமாக கூட நீங்கள் பார்க்க முடியும். நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஒயிட் பேர்ட், டிஃப்ரெண்ட்டாக அந்த இடத்துல ஒரு பேர்டை பார்க்கலாம், நிறைய கலர்ஃபுல்லான பட் எப்போவுமே நம்ம அடிக்கடி அதை அங்கே பார்த்துருக்க மாட்டோம். அப்படி சில நேரங்களில் திடீர்னு உங்கள் கண்களுக்கு இந்த வித்தியாசமான பறவைகள் தென்படலாம். ஸோ அப்படி நீங்கள் சில பறவைகளை பார்க்கும் பொழுது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற விஷயம் நடக்க ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் இப்போது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த இதை பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்கிற அறிகுறியாக கூட அது இருக்கலாம். இது நான் ஏன் இருக்கலாம் சொல்கிறேன் அப்படின்னா, இது உங்கள் மனசுக்கு தான் தெரியும். இது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். நான் ஏதோ ஒரு விஷயம் தேடிட்டு இருக்கேன், அது சம்மந்தப்பட்டது மாதிரியே எனக்கு திரும்ப திரும்ப ஏன் எல்லாரும் அதையே என்கிட்ட பேசுகிறாங்க, அந்த விஷயம் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு ஏன் கிடைக்குது, ஏன் எனக்கு அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு பிரபஞ்சம் சொல்லிகிட்டே இருக்குன்னா, அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கை முறையில் அது உங்கள் மாற்றத்தை கொண்டு வரதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அது என்னங்கிறது உங்கள் மனசுக்கு தான் கண்டிப்பாக புரியும். அதனால் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும்.
அதே போல் புதுசாக ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு உருவாகலாம். இது ஒரு சம்மந்தமே இருக்காது, திடீர்னு ஒரே நிமிஷத்தில் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப க்ளோஸானவங்க பேசுகிற மாதிரி பழகி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறவங்களாக கூட இருக்கலாம். என்னடா ஒரு எதேச்சியாக பேசின ஒரு 2 நிமிஷம் பேசினா அவங்களாம் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நபராகவும் இருக்கலாம். இல்லை நம்ம வாழ்க்கைக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகிறதுக்கு அவங்க வந்திருக்கலாமும் இருக்கலாம். ஸோ அதுவும் நம்ம அனுபவத்தை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா அவங்க நமக்கு உதவ வராங்களா இல்லை நமக்கு லைஃப் லெசன் கற்றுக் கொடுக்க வராங்களான்றது நம்ம அனுபவத்தை பொறுத்து தான் நமக்கு தெரியும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு அறிகுறியாக நான் உணர்றது அடிக்கடி என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட சொல்ல வர்றது கனவுகள். ஏன்னா எல்லாத்தையும் விட மொத்த அறிகுறி இதுதான் அங்கே இருக்க முடியும். பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுகிற மிக முக்கியமான வழியாகவும் இந்த கனவுகள் தான் இருக்குது. அதாவது சில பேருக்கு வர கனவுகள்லாம் எப்படி இருக்குன்னா, அப்படியே நடக்க போகிறத ஒரு இம்மி அளவு கூட மாறாமல் அப்படியே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கனவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இல்லை உங்களுக்கு ஒரு அவேர்னஸ், நீ இப்படி பண்ணணும் அப்படின்னு யாரோ எச்சரிக்கிற மாதிரியான ஒரு கனவாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பயத்தை தரக்கூடிய கனவாக இருந்ததுன்னா அப்போது நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது அதுலேருந்து நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்கிற அறிகுறியாக இருக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கனவுகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கவனித்து பாருங்கள். எந்த கனவுகள் ஞாபகம் இருக்கோ அதில் என்ன ஒரு வார்த்தைகள், ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தால் கூட அது என்னன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு இதில் நமக்கு ஏதாவது இந்த பிரபஞ்சம் சொல்ல வருதா அப்படிங்கிறத கவனிங்க. ஏன்னா அந்த கனவுகள் கண்டிப்பாக நம்ம லைஃபோட நடக்கிற விஷயங்களில் கனெக்டடான விஷயமாக தான் இருக்கும். அது நிச்சயமாக பிரபஞ்சம் நம்மக்கிட்ட சொல்ல வர ஒரு முக்கியமான பாயிண்ட் அதில் இருக்கலாம். அதே போல் நீங்கள் எப்போ மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சோகமான ஒரு சூழ்நிலையிலையோ இல்லை சொல்ல முடியாத ஒரு ஏக்கத்திலேயோ துயரத்திலேயோ இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் மூலமாக ஒரு பாட்டு, ஒரு சினிமா பாட்டாக கூட இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு குவாட்ஸாக இருக்கலாம், நான் எப்போதுமே சொல்கிறது தான் ஒரு சித்தர்களோட வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு இதை மாதிரி ஏதோ ஒரு வீடியோவாக கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று மூலமாக பிரபஞ்சம் உங்ககிட்ட எக்ஸாக்டாக நீங்கள் என்ன சுகத்தை ஏன் கவலைப்படுற அப்படின்ற ஒரு வார்த்தையாக கூட வரும். நீ கவலைப்படாத, உனக்கு நான் கூட இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு குவாட்ஸாக வரும், ஒரு சாங் வரும், எல்லாமே உன்னால் முடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எதேச்சியாக நடக்கலாம். ஆனால் நம்ம கரெக்டாக நம்ம அந்த ஆழ்ந்த அந்த சோகத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு இருக்கும்பொழுது கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது உங்கள் மனசுக்கு படும் பாருங்களேன், இது எனக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் வந்து உணர்ந்துக்க தாங்க முடியும். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஏற்படுற அனுபவங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் அறிகுறி காட்டிகிட்டே இருக்கு. ஆனால் இது உணர்றவங்களுக்கு தான் எப்போதுமே உணர்தல் அப்படிங்கிற விஷயம் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும். அப்படி இந்த பிரபஞ்சம் கொடுக்குற அந்த வார்த்தைகள் எப்படி நான் சொல்கிறேன் அது உங்களுக்கானது தான் அப்படின்னா, அது ஒரு சாதாரண வார்த்தையாக இருக்காது. அதை கேட்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உணர்வு அதிகமாக வரும், ஒரு ஹோப் கிடைக்கும், என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் கேட்ட அந்த விஷயங்கள் சம்மந்தமாக இல்லை ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீ ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரியாக உங்களுக்குள்ள நிறைய அதிர்வலைகளை நீங்கள் உணர்வீங்க. என்னமோ தெரியல, எனக்கு கூஸ் பம்ப்ஸ், நம்ம சொல்கிறல புல் அரிக்குது, எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அதெல்லாமே எனர்ஜி ரிசீவிங் தான். ஸோ ஏதோ ஒரு இடத்துல நிற்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வரலாம், இந்த இயற்கையில் நிற்கும்போது ஃபீல் வரலாம். பிரபஞ்சம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற விஷயத்துக்கு ஆன்சர் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். நானும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அடிக்கடி இந்த பறவைகள்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு பறவை பார்த்தா எனக்கு நான் கேட்டதை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு. சும்மா இது வந்து ஒரு குழந்தைத்தனமாக கூட இருக்கலாம், ஆனால் நிறைய நேரங்களில் இது உண்மையாகவே இருந்திருக்குங்க. இது குழந்தைத்தனமாக நான் கேட்க போய் உண்மையிலேயே அந்த அறிகுறிகள் கிடைச்சதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக அப்படியே வந்து கிடச்சிருக்கு. இதெல்லாம் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் யாராவது இது மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் அறிகுறிகள் கொடுத்து அதை நீங்கள் உணர்ந்திருந்தால் தயவு செய்து கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எத்தனையோ பேருக்கு இன்னும் உதவியாக இருக்கும். இப்படிலாம் ஒன்று இருக்கா, இதை கவனிக்கணுமா, ஐயோ எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சேன்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க. நமக்கு கிடைச்ச நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜஸ்ட் ஷேர் பண்ணால் போதுங்க. பணம் காசு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் எல்லாருக்கூடையும் மகிழ்ச்சியாக ஷேர் பண்ணிக்கோங்க. அதுவே நம்ம சேர்த்து வச்சுக்கிற நிறைய
நிறைய நல்ல கர்மாக்கள். நீங்கள் சொல்கிற இந்த ஷேரிங் மூலமாக யாரோட லைஃப்போ ஒரு ஒரு சின்ன மாற்றம் வந்தால் கூட வேறு என்ன வேணும் நமக்கு. அவங்க எத்தனையோ பேரோட லைஃப்பை புரட்டி போடக்கூடியது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு அனுபவங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.